Hey everyone, இன்னைக்கு நம்ம வந்து வாட்டர் டேங்க் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் சர்க்யூட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னென்னா BC547 டிரான்சிஸ்டர் 2 தேவை, BC557 டிரான்சிஸ்டர் 1 தேவை, ப்ரெஸ் ஸ்விட்ச் 1 தேவை, 1K ரெசிஸ்டர் 2 தேவை, அடுத்தது 5 வோல்ட் ரிலே மாடியூல் 1 சேனல் தேவை. இது வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா நான் ஐ பட்டனில் வரும் பார்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கனெக்டிங் ஒயர்ஸ் தேவை, அப்புறம் 2 ஒயர் தேவை. இவ்வளோ தான் காம்போனன்ட்ஸ். இப்போ நம்ம செய்யலாம். இதுக்கு பவர் சப்ளை 5 வோல்ட் தரணும். உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரெட் போர்டில் பவர் சப்ளை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ரோ பாசிட்டிவ், செகண்ட் ரோ நெகட்டிவ். அடுத்தது BC557 டிரான்சிஸ்டர் இருக்கோங்க. இது ஒரு பின் நோட் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பின் கலெக்டர், சென்ட்ரு பின் பேஸ், 3வது பின் எமிட்டர். இப்போது டிரான்சிஸ்டரை பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டிரான்சிஸ்டருடைய ஃபஸ்ட்டு பின் வந்து பவர் சப்ளை பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்தது BC547 டிரான்சிஸ்டர் இருக்கோங்க. இது ஒரு பின் நோட் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பின் கலெக்டர், சென்ட்ரு பின் பேஸ், 3வது பின் எமிட்டர். டிரான்சிஸ்டரை பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. BC547 டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட்டு பின் வந்து BC557 டிரான்சிஸ்டருடைய 2வது பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது BC547 டிரான்சிஸ்டருடைய 2வது பின் வந்து BC557 டிரான்சிஸ்டருடைய 3வது பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1K ரெசிஸ்டர் இருக்கோங்க. இதை வந்து BC557 டிரான்சிஸ்டருடைய ஃபஸ்ட்டு பின்லையும் செகண்ட் பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரெஸ் ஸ்விட்ச் எடுத்துக்கோங்க. இதை பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் 4 பின் இருக்கும். ஃபஸ்ட்டு பின் வந்து பவர் சப்ளை நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரெஸ் ஸ்விட்சுடைய 2வது பின் வந்து 1K ரெசிஸ்டர் போட்டு BC557 டிரான்சிஸ்டருடைய சென்ட்ரு பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது BC547 டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. இது ஒரு பின் நோட் சொல்லிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு பின் வந்து கலெக்டர், சென்ட்ரு பின் வந்து பேஸ், 3வது பின் வந்து எமிட்டர். டிரான்சிஸ்டரை பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டிரான்சிஸ்டருடைய எமிட்டர் பின் வந்து பவர் சப்ளை நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் பின் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண BC547 டிரான்சிஸ்டருடைய சென்ட்ரு பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயரை வந்து பவர் சப்ளையோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயர் எங்கே கனெக்ட் பண்ணணும்னா உங்கள் வாட்டர் டேங்க் கீழே கனெக்ட் பண்ணிடணும். இன்னொரு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயரை வந்து நம்ம லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ண BC547 டிரான்சிஸ்டருடைய சென்ட்ரு பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த ஒயர் எங்கே கனெக்ட் பண்ணணும்னா உங்கள் வாட்டர் டேங்க்கில் எந்த லெவலில் வந்து பம்ப் ஆஃப் ஆகணும் அங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஒயரை இப்படி வந்து 2 ஒயரை வாட்டர் டேங்கில் செட் பண்ணணுன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது 5 வோல்ட் ரிலே மாடியூல் எடுத்துக்கோங்க. இது ஒரு பின் நோட் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த சைட் சொல்லிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு பின் வந்து பாசிட்டிவ், சென்ட்ரு பின் வந்து சிக்னல், 3வது பின் வந்து நெகட்டிவ். இந்த சைடில் ஃபஸ்ட்டு பின் வந்து நார்மலி ஓப்பன், சென்டர் பின் வந்து காமன், 3வது பின் வந்து நார்மலி க்ளோஸ். இப்போது பாசிட்டிவையும் சிக்னல் பின்னும் நெகட்டிவ் பின்னுலையும் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆரஞ்சு ஒயர் வந்து பவர் சப்ளை பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌன் ஒயர் வந்து பவர் சப்ளை நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் ஒயர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண BC547 டிரான்சிஸ்டருடைய எமிட்டர் பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து எப்படி வந்து மோட்டரை கனெக்ட் பண்ணலாம் பார்க்கலாம். நான் வந்து 12 வோல்ட் மோட்டர் இருக்கேன். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இது இங்கே இருக்கட்டும். இதுக்கு பவர் சப்ளை 12 வோல்ட். இந்த ரெட் வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ். இப்போது நெகட்டிவ் வந்து நம்ம மோட்டர் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க டேரெக்டாக. அப்புறம் வந்து ரெட் ஒயர் இருக்குதுல்ல பவர் சப்ளைலேருந்து, இதை வந்து நம்ம ரிலே மாடியூலில் காமன் பின் இருக்கும், அந்த பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மோட்டர் பாசிட்டிவ் இருக்கும். இந்த ஒயரை வந்து ரிலே மாடியூலில் நார்மலி ஓப்பன் பின்னில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வாட்டர் டேங்க்கில் செக் பண்ணி பார்க்கலாம். வந்து நான் வாட்டர் டேங்க் செட்டப் பண்ணியிருக்கேன். பாட்டம்லேருந்து ஒயிட் ஒயிட் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த லெவலில் பம்ப் ஆஃப் ஆகணுமோ அந்த லெவல் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு இந்த லெவல் செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்யூட் இருக்கும், மோட்டர் இருக்கும். இப்போ ப்ரெஸ் ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு மோட்டர் ரன் ஆகி தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து கரெக்டாக அந்த ஒயரோட வந்தோடனே நம்மளுக்கு பம்ப் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து இந்த லெவல் கீழே குறைஞ்சோன்னே மோட்டர் ஆன் ஆகலை. நிறைய யூடியூபர்ஸ் செஞ்சுருப்பாங்க. அது வந்து கரெக்டாக இந்த லெவல் கீழே குறைஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆன் ஆகிடும். நம்மளது வந்து தண்ணியே குறைஞ்சா கூட ஆனே ஆகாது. எப்போ வந்து ப்ரெஸ் ஸ்விட்சை ஆன் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் தான் நம்மளுக்கு மோட்டர் ரன் ஆகும். கரெக்டாக அந்த லெவல் வந்தோடனே நம்மளுக்கு மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் ப்ராஜெக்ட்.
உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிக்கல ஏன் இப்படி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இம்ப்ரூவ் பண்ணி போடலாம். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் தமிழில் தேவைப்படும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்த்து தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம்.